நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் உங்கள் கருத்தை பதிவு செய்கிறதுக்கும் மற்ற மக்களோட கருத்துக்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மக்கள் கருத்து சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு 800 அப்படிங்கிற தலைப்புல ஒரு படமா தயாராகுது. இந்த படத்துல தமிழர்களால மக்கள் செல்வன் என்று அப்படின்னு கொண்டாடப்பட்ட விஜய் சேதுபதி முத்தையா முரளிதரன் நடிக்கிறாரு. இது தொடர்பான படங்கள் எல்லாம் வெளியிடப்பட்ட பிறகு அதை பார்த்த தமிழக மக்கள் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. மக்கள் இன்னைக்கு ஷேமான் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஹேஷ்டேகை ட்விட்டர்ல பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தியை பார்த்து தமிழக மக்களுடைய கருத்துக்களை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக, கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் ஒரு தமிழை அந்த சிங்கக்கொடி டிஷர்ட்டை போட மாட்டான். இதுலயே நீ அந்நியன்னு புரியுதா அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ தமிழன் இல்ல வேறு இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற கருத்தை வைக்கிறார் பாண்டியன் தமிழ் வாழ வேண்டும் என்பவர். விஜய் சேதுபதி படம் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ராஜ். ஒரு இனம் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட போது இன்முகம் காட்டி இனிப்பு வழங்கியவன் முத்தையா முரளிதரன். அவனது துரோகத்தை தான் காசுக்காக விஜய் சேதுபதி வழிமொழிந்து தானும் துரோகி என உலகுக்கு அறிவிக்கிறான் அப்படின்னு திரும்பவும் தன்னுடைய கருத்து எழுதியிருக்கிறாரு பாண்டியன் தமிழ் வாழ வேண்டும் அப்படிங்கிறவர். விஜய் சேதுபதி இந்த படத்திலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு டீசென்டான ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஜீவா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர். ஷேம் சிங்களன் ட்ரெஸ் ஷேம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ராபர்ட் ஞானப்பிரகாசம். அந்த படத்தினுடைய போஸ்டர்ல விஜய் சேதுபதி அவருடைய ட்ரெஸ்ல சிங்கள கொடி பதிக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்து ரொம்ப வெறுப்பா இருந்திருக்கிறார் இவரு. திரும்பவும் பாண்டியன் தமிழ் வாழ வேண்டும். பணம் புகழ் செல்வாக்கு தந்த தமிழர்களுக்கு இந்த கூத்தாடி தந்த பரிசு பச்சை துரோகம். விஜய் சேதுபதியின் அனைத்து படங்களையும் படுதோல்வி அடைய செய்வோம். தமிழர்களின் உணர்வுகளோடு விளையாடும் கூத்தாடிகளுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக, துரோகம் செய்த அண்ணன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு சஞ்சீவ் குமார். இவ்வளவு நாள் உங்களை அண்ணனா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்படி ஒரு துரோகத்தை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கலையே, செஞ்சிட்டீங்களே அப்படின்னு கவலையில் ஆழ்ந்திருக்கிறார் சஞ்சீவ் குமார். பச்சை தெலுங்கன் பச்சை சிங்களன் என்பதை வெளிப்படையாக சொல்கிறான், நமக்குத்தான் தெரியல அப்படின்னு திரும்பவும் எழுதியிருக்கிறார் பாண்டியன் தமிழ் வாழ வேண்டும். பாண்டியன் தமிழ் வாழ வேண்டும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கிற மனசளவுல. தொடர்ந்து அவர் விஜய் சேதுபதிக்கு எதிரான கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக, இலங்கை கிரிக்கெட் ட்ரெஸ் போட்டு விளையாடிய முத்தையா முரளிதரன் இந்திய கிரிக்கெட் ட்ரெஸ்ல விளையாடுவாரா அப்படின்னு கேட்கிறாரு சிடி சின்னி என்பவர். இந்திய கிரிக்கெட் ட்ரெஸ்ல விளையாடுறத அவர் முடிவு பண்றது ஒரு பக்கம், அதை இந்திய கிரிக்கெட் வாரியம் அனுமதிக்குமா, தமிழர்கள் முதலில் அனுமதிப்பார்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்ததாக, திரும்பவும் பாண்டியன் தமிழ் வாழ வேண்டும். சிங்கள சேதுபதி அப்படிங்கிறாரு. விஜய் சேதுபதியினுடைய பெயரை சிங்கள சேதுபதியாக மாற்றிவிட்டார். சிங்க சின்னம் பொறித்த டிஷர்ட் அணிந்து கொண்டு சிங்க கொடியை கையில் ஒடித்துக் கொண்டு சிங்கள ராஜபக்ச தமிழர்களை கொன்ற நாளே எனது மகிழ்ச்சிக்குரிய நாள் என்று வீரவசனம் பேசப்போகும் முதல் தமிழ் நடிகர் விஜய் சேதுபதி. இனி சிங்கள சேதுபதி என்று அழைப்பதே பொருத்தமாக இருக்கும். இப்படிலாம் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் இந்த படத்துல நடிச்சீங்கன்னா அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறார். விஜய் சேதுபதி தமிழ் துரோகி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கருணாகரன். படம் ஓடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க மகேஷ் மகி. தோனியை பத்திய படமே மிகப்பெரிய அளவுல ஓடாத இந்த தமிழ்நாட்டுல முத்தையா முரளிதரனை பற்றிய படம் கண்டிப்பா ஓட போறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கிறது. 1.5 லட்சம் பேர் கொலைக்கு துணை போன காங்கிரஸ் திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டோம், விஜய் சேதுபதியை குறை சொல்ல நமக்கு என்ன அருகதை இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு தமிழன் டி. தமிழ்நாட்டில் இது ஒரு பிரச்சனை. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மக்கள் கருத்து சொன்னாங்கன்னா, நீங்க அதை கேட்கல, அதை கேட்காத உங்களுக்கு எதுக்கு அருகதை இல்லை, நீங்க இதை கேட்கல இதனால அதுக்கு கேட்கிற உங்களுக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். தமிழ் தேசியம் பேரெழுச்சியாக எழுகிறது அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கிறார் சோழன் வலையொலி என்பவர். விஜய் சேதுபதி இந்த படம் நடித்தால் தமிழ்நாட்டில் இனி ஃபியூச்சர் இல்லை, இதோட முடிஞ்சு போச்சு, 800 படம் நடிச்சுட்டு அதோட உங்க கேரியர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு நாம் தமிழர் அசோக் என்பவர். பீலா மன்னன் தம்பிகள் ஒரு வகையான சங்கிகள் தான், நாம் சங்கிகள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினரை சேர்ந்தவர்களும் ஒரு வகையான சங்கிகள் தான் அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க மோகன் பாபு என்பவர். நடிச்சு சம்பாதிக்கிற வரைக்கும் நல்லவங்களா வேஷம் போடத்தான் செய்வீங்க, அப்புறம் ரியல் ஃபேஸை காட்டுவாங்க பயம் இல்லாம அப்படின்னு சொல்றாரு ஹரிஹர சுதன். முதல்ல தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு குரல் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, அது நல்லா பணம் புகழ் வந்த பிறகு இப்படி மாறிடுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறாரு. நமது பிரதம மந்திரி மோடி 110 கோடி ராஜபக்சே என்னும் கேடி கையில் கொடுத்தார். அப்போது இரு தமிழரும் பேச முன்வரவில்லை. சினிமா படம், அதில் நடிப்பு, இதற்கு பேச இவ்வளவு கூட்டம், அந்த கூட்டமும் ஐடி ஆட்களே இதரும் அரசியலா அப்படின்னு கேட்கிறாரு விநாயக் ராம் என்பவர். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி கருத்து சொல்லிட்டோம், நீங்க ஏன் அதை கேட்கல, இதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பிரச்சனையில இந்த கருத்துக்கு மட்டும் நம்ம பதில் சொன்னா நல்லது.
அடுத்ததாக சினிமாவையும் வாழ்க்கையும் பிரித்து பார்க்க தெரியாத போலி தேசியவாதிகளிடமிருந்து தமிழகம் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை வைக்கிறார் பாலா என்பவர். நடிகருக்கு எதிர்ப்பு இருக்கட்டும் மூதேவிகளா, 110 கோடி நிவாரணம் கொடுத்தான் இலங்கை தமிழரை கொன்று குவித்த அதிபர் கையில் மோடி, அதற்கு எதிர்த்து பேச ஆள் இல்லை, தமிழகத்தில் சினிமா படத்துக்கு பேச வந்துட்டானுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்களும் வருது. ஸோ தமிழக மக்கள் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே கையில கொண்டு போய் 110 கோடியை கொடுத்தாரே மோடி, அதை நீங்க ஏன் கேட்கலன்னு கேட்கிறாங்க. அடுத்ததாக தமிழர்களின் மிகப்பெரிய பலவீனம் தமிழ் பேசுபவர்கள், தமிழில் கருத்து எழுதுபவர்கள், தமிழ் என்று உடன் சேர்த்துக் கொள்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்று நினைத்து அவர்களுக்கு பதில் கருத்து எழுதுவது. எந்த மொழி இனத்தைச் சேர்ந்தவன் தன் இன துரோகம் செய்தவனுக்கு நியாயம் பேசுவான், அதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டாமா அவன் அந்த இனத்தை சாராதவன் என்று அப்படின்னு மிகப்பெரிய கருத்து சொல்றாரு. எப்ப தன் இனத்துக்கு துரோகம் செய்தவனுக்கு நியாயம் பேசுறானோ, அதாவது முத்தையா முரளிதரனுக்கு நியாயம் பேசி அவரை பற்றிய படத்தில் நடிக்கிறானோ, அப்பவே விஜய் சேதுபதி தமிழ் இனத்தை சாராதவர் என்று சொல்கிறார். லாஜிக்கல் பிரைன், ஏதோ லாஜிக் இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. அடுத்ததாக தமிழக துரோகி விஜய் சேதுபதி ஒழிக அப்படின்னு சொல்றாரு. பாண்டியன் தமிழ் வாழ வேண்டும், பாண்டியன் தமிழ் வாழ வேண்டுமால சும்மா இருக்க முடியல, பல கமெண்ட்டுகளை தள்ளி விட்டிருக்கிறார். ஹீ இஸ் தெலுங்கு அப்படின்னு சொல்றாரு கதிர் கே. எந்த ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்றாருன்னு தெரியல. விஜய் சேதுபதி ஒரு தெலுங்கு மொழி பேசுபவர் அப்படிங்கிற கருத்தை வைத்திருக்கிறார். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர் பயோ மீன்ஸ் he should do like that only. Since முத்தையா முரளிதரன் is a cricketer, it's correct to act like that அப்படின்னு நவீன்குமார் சொல்றாரு. இலங்கை கிரிக்கெட்டர்னா இப்படித்தானே நடிக்க முடியும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறாரு நவீன்குமார் டி. அடுத்ததாக முத்தையா முரளிதரன் கேரக்டர்ல ஆஸ்திரேலியா ட்ரெஸ் போட்டா நடிக்க முடியும், பேச வேண்டிய பிரச்சனை எவ்வளவோ இருக்கு, என்கிட்ட பேச வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குங்க, இதெல்லாம் பத்தி பேசாதீங்க, ஏன்ட்ட வாங்க சொல்றேன் அப்படிங்கிறாரு சதீஷ்குமார். தமிழக மக்கள் ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா சதீஷ்குமாரோட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, நிறைய பிரச்சனைகளை கைவசம் வச்சிருக்கிறார் போல தெரிகிறது. ஒன்லி சங்கீஸ் ஆர் ஸ்ப்ரெட்டிங் திஸ் அப்படின்னு சொல்றாரு ஜோஷா. லாஜிக் இல்லையே, சங்கீஸ் இதை பிரச்சனை பண்ண மாட்டாங்களே. ஆக்டர் கேன் டூ எனி ரோல், ப்ளீஸ் ரியலைஸ் தட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாரு தனுஷ். என்ன ரோல் வேணாலும் ஆக்டர் நடிக்கலாங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஆனா மக்கள் ரொம்ப அதிகமா புரிஞ்சு கொண்டதுனாலதான் இது குறித்து எழுதுறாங்கன்னு நினைக்கிறோம் நாங்க. பாண்டியன் தமிழ் வாழ வேண்டும் விடுறதா இல்ல. அடுத்து ஒரு பதிவு எழுதியிருக்கிறாரு. தரமான நல்ல படைப்புகளை பார்த்து உன்னை தமிழன் என்று ஏமாந்தும் சமுதாய அக்கறை கொண்டவன் என நீ நடித்ததை நம்பியும் தமிழர்கள் உன்னை கொண்டாடியதால் தமிழனை ஏமாற்றி பலர் சுலோகம் செய்துள்ளார்கள். அந்த வரிசையில் தமிழன் தலகையில் மிளகாய் அரைக்க இப்போது வந்திருக்கும் புதிய வரவு வடுகர் குலத்தை சார்ந்த நடிகர் விஜய் சேதுபதியும் இணைந்துள்ளார். தமிழர் என துரோகி, சிங்கள நாய்களின் அடிவரடி, விடுதலை புலிகளை தவறாக பேசியவன், ஈழப்படுகொலையை கொண்டாடிய முத்தையா முரளிதரன் என்ற நாயின் வரலாற்றை தமிழில் படமாக எடுக்கிறார்கள். இதில் கதாநாயகனாக நடிக்க இருக்கும் விஜய் சேதுபதியை வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழனை ஏமாற்றி பழிக்கும் நீங்கள் தமிழ் இன துரோகிகளை ஆதரிப்பதும் கொண்டாடுவதும் ஈனச்செயல் அல்லவா? பணத்திற்காக எந்த வேலையும் செய்வீர்கள் என்றால் அதற்கு பல தொழில்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு நேரடியா ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. தமிழனை ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? தமிழ்நாட்டில் இந்த படத்தை வெளியிட விட மாட்டோம், மீறி வெளியிட்டால் திரையரங்குகள் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தும் தடை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய் சேதுபதியின் எதிர்கால படங்களையும் வெளியிட எதிர்ப்பு தெரிவிப்போம். தயவு செய்து தமிழ் ராக்கர்ஸ் போன்ற திருட்டு இணையதளங்களில் விஜய் சேதுவின் படங்களை பொதுமக்கள் பாருங்கள் என்ற பரப்புரையை செய்ய வைத்து விடாதீர்கள், நன்றி அப்படின்னு சொல்றாரு. தமிழ் ராக்கர்ஸ்ல பாருங்கன்னு கூட நாங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும், அப்படிலாம் வச்சிடாதீங்கன்னு சொல்றாரு. தெலுங்கன் அப்படின்னு போட்டு ஒரு பயங்கர கோபமான ஸ்மைலிஸ் எல்லாம் போட்டிருக்கிறாரு ஆனந்த் விஜய் என்பவர். அடுத்ததாக சிங்கள பௌத்த மதத்தை கைப்பற்றி தமிழர்களை அழித்தொழித்தவர்கள் வேறு யாருமல்ல, நடிகர் விஜய் சேதுபதியின் முன்னோர்களான திராவிட விஜயநகர பேரரசின் வாரிசுகளே என்பதை உணர்ந்தால் நீயும் நானும் தமிழனே என்று கடைசி கமெண்ட்டையும் தனதாக்கி கொண்டிருக்கிறார் பாண்டியன் தமிழ் வாழ வேண்டும் என்பவர். ஸோ ஒரு 80% மக்கள் விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிப்பதற்கு எதிராக தான் இருக்கிறாங்க. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து இந்த படத்தை கைவிடுவார் என்று நாம் நம்புறோம். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.